அபிலாஷ் கோபி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மரியாதை. அவர்களுடைய புத்தகம் நிறைய பரிசு. நம்முடைய மாவட்ட தலைவர் என்னுடைய பிரியமான நண்பர்களுடைய ராஜா அவர்களுக்கு என்னுடைய புத்தகம் நிறைய பரிசு. செயலாளர் கெட்டிவிடுவதற்கு 5 கொடுத்தார். இந்த நிறுவனத்துடைய தலைவர் கோபி, மாவட்ட தலைவர் ராஜா, செயலாளர் செந்தில், பொருளாளர் பொதுச்சாலையினர், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், நம்முடைய மதிப்புமிகு உறுப்பினர்கள், குறிப்பாக மகளிர் அணியினர், இன்றைக்கு ஆக்சுவலாக அரசியல் பேசுகிறாங்க. உங்கள் சட்டசபையில் நம்முடைய சிஎம் சொன்னார், பிரதேசம் வந்து இந்த அரசியலாக 8 பெண்களுக்கு நாங்கள் வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. எங்கள் சபையில் ஐயனார் மீடியம் எப்போவுமே வந்து பெண்கள் தான் முன்னாடி இருக்கும், ஆண்கள்லாம் பெண்கள் தான். ஆக அற்புதமான விஷயம், மிக அற்புதமான கூட்டம். எப்பவுமே ஒரு புரிஞ்சுக்கணும், சொல்லுவாங்க, அதாவது 5000 பேர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, 10,000 பேர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் துடிப்போட உயிர்ப்போட இருக்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியம். ஒரு கூட்டம் வந்துக்கிட்டா ஒரு 5000 பேர் உட்காந்துருப்பான், என்ன பேசணும்னு கேட்க அவ்வாறு ஜாலியாக வந்து அட்வைஸ் பேசியிருப்பாரு. அது முக்கியமே இல்லை. நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொன்னாங்க 1000 பேர் தான் இருக்கா, 50 பேர் தான் இருக்கும். வந்திருக்க கூட்டம் 100 பேர் அப்படின்னா இந்த 100 பேர் தான் சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். நீங்கள் பாராட்டணும். மற்றவங்க வந்து ஏதோ அசோசியேஷனு பழக்கமான பட்டண பாருங்க அப்புறம் நீங்கள் அப்படி நினைச்சிருக்காங்க. நீங்கள் தான் வந்து ஐயனார் பிடிஎம்கிற ஒரு அசோசியேஷன் சிறப்பாக செயல்படுத்தி உணர்ந்து அது உயிர்ப்பு தரக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் உங்களை பாராட்டணும், அற்புதமாக இல்லை. ஆக நிச்சயம் வந்து அங்கேயான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த கோவிலுக்கு நன்றி, சிறப்பு பாராட்டுகள். தொடர்ந்து இது போன கூட்டம் எல்லா போட்டியும் நடக்கணும். இப்போ 4 விஷயத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நம்முடைய மாநில தலைவர் விருகம்பாக்கம் கண்ணன் நேற்று பத்திரிகைகள் அறிவித்திருந்தாங்க, பார்த்துட்டு நினைக்கிறேன். எப்பவுமே மாநில உணர்வுகள் வரப்போ அந்த இடத்துல கட்சி, ஜாதி, மற்ற இனம் எதுவுமே முன்னாடி வரவேற்பாங்க. விருகம்பாக்கம் கண்ணன் நம்முடைய தலைவர்கள், மாநில தலைவர் காவிரி மேகதாது விஷயத்துல என்றைக்கும் இந்த அரசோடு நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் குறிப்பிட்டிருந்த பிரச்சனை. அதே இந்த மன்றத்தில் ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம தலைவர் வந்து நம்முடைய ரியல் அசோசியேஷன் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லல, மாநிலம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ மாநிலத்துடைய நலனுக்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஐயனார் மீடியமையும் தன்னுடைய பங்களிப்பை என்றைக்கும் தரும். அதற்காக உண்மையாக தலைவர் அவர்களை மனமார்ந்த பாராட்டுகின்றேன். நம்முடைய விருப்பம் ஒன்று. 2வது விஷயம் வந்து இன்றைக்கு ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க, நான் வந்து இந்த புரோக்கர்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். புரோக்கர் யாராவது விட அடிச்சு கொண்டே போகணும். யாராவது இந்த புரோக்கர் சொன்னால் எனக்கு பயமான போட்டோம் கமிஷன் ஏஜென்ட்னு சொல்றது. ஏன்னா புரோக்கருங்கிறது ஒரு தெரியும் பலவிதமான அர்த்தங்கள். மாமா மாமா என்ன வேலை செய்வான்னு ஒரு தெரியும், அது வேற மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன்னா புரோக்கர் தான் அதை சொல்லி தான் அந்த ரியல் எஸ்டேட்ல பிசினஸ் பண்ணக்கூடிய விற்கிறவங்க புரோக்கர் தான்